இது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தியாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தில் how to walk by faith ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கலாம். சாரி, ஆங்கிலத்தில் 7ஆம் வசனம், தமிழில் 6ஆம் வசனம். 6ஆம் வசனம், தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். we walk by faith not by sight. பார்வையினாலே அல்ல, விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்திலே நடக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம் இங்கே விசுவாசிகளாக இருக்கிறீங்க. நம்ம எப்படி நடக்கிறோம்? விசுவாசத்திலே நடக்கிறோம். ஸோ இதில் முதலாவதாக 2 குறிப்புகளை நான் குறிப்பிட வருகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. ஸோ நடக்க வேண்டும், விசுவாசத்தில் நடக்கிறோம், நடக்க வேண்டும். ஸோ ஒரு இடத்துல நடக்க வேண்டுமானால், ரோட்டில் நடக்க வேண்டுமானால், இல்லை நீங்கள் இருந்து சர்வீஸ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போக வேணும், எப்படி நடப்பீங்க? பார்த்து நடப்பீங்க. ஆமென். உங்களுடைய பாதையை பார்த்தா தான் உங்களால் நடக்க முடியும். ஆமென். பார்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னா சில பேருக்கு ஒருவேளை கண்ணு தெரியாமல் இருக்கலாம். கண்ணு தெரியாதவங்கள எப்படி நடப்பாங்க? சத்தத்தை வைத்து கேட்டு நடப்பார்கள். ஆமென். ஸோ இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த குறிப்புக்கு நாம் பின்பதாக நாம் வருவோம். ஸோ நடக்க வேண்டுமானால் பார்க்க வேண்டும், 2வதாக கேட்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிர்மலா அக்கா தான் முதல்ல. இல்லை பரவாயில்ல, ஓரளவுக்கு கவனிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன், சரியா? ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் பரவாயில்ல. பாருங்கள், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், 2 உலகங்கள் இருக்கிறது பிரியமானவர்கள். 2 உலகங்கள் சொல்லும் பொழுது நாம் இயற்கையாக பார்க்கிற உலகம், ஆவிக்குரிய வட்டாரம், ஆவிக்குரிய உலகம் என்று சொல்லி இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கேட்டு இருக்கிறோம், தெரிந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயற்கையான உலகத்தில் தான் மனிதர்களாக இருக்கிறோம். என்ன சொல்ல, இயற்கையான மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அதே சமயத்தில் ஆவிக்குரிய வட்டாரம் என்று சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் தான் பிசாசும் இருக்கிறான், ஆண்டவரும் இருக்கிறார். ஸோ இப்போதைக்கு பிசாசை விட்டுறலாம். ஆமென். பிசாசை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயற்கையான நம்மளுடைய என்ன சொல்றது, இயற்கையான வட்டாரம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யம்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வியாதி இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே வேதனை இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பிரிவினை இல்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அன்பு இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்திலே குறைவில்லை, நிறைவு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க இருக்கிறாங்களா? இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கேன்சர் நோய் உள்ளவங்க இருக்கிறாங்களா? இல்லை. ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ஆண்டவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் தேவைகளுக்கான எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற அவருடைய ராஜ்யம் நம்மளுடைய இயற்கையான வாழ்க்கையிலே, இயற்கையான வட்டாரத்திலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய உலகத்திலே, நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்குது, குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சாபங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, அவருடைய நிறைவு, அவருடைய ராஜ்யம், அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய இயற்கையான வட்டாரத்திலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனமாக கேட்குறீங்களா? ஆமென். அதனால தான் அந்த சீஷர்களிடத்தில் அவர் என்ன சொல்றது, அந்த இந்த பிரேயர்னு சொல்லுவாங்களே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க சொல்லுகிறார்? Let your will be done on this earth as it is in heaven. தமிழ்ல சொல்லுங்களேன் சிஸ்டர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல
பூமியிலும் செய்யப்படுவதாக. சோ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய ஆளுகை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே வர வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அதற்கு சமாதானம் இருக்கிறது பிரியமானவர்களே. உங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்குதா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிறைவு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்கிறதா? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஒருவேளை அன்பில்லாத நிலையா? ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அன்பு இருக்கிறது பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. காபிரியேல் மீகாவேல் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுட்டா இருக்குவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சமாதானம், நீதி இருக்கிறது அங்கு. சண்டை என்றது கிடையாது பிரியமானவர்களே. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய ராஜ்யத்திலே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமானால், இன்னொரு கண்ணோட்டத்தில் இப்படி சொல்லலாம், இன்னொரு கண்ணோட்டத்தில் சொல்ல வேண்டுமானால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார்? The kingdom of God is at hand, சமீபமா இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவருடைய ராஜ்யம் இருக்கிறதுன்னா ஏன் அது நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய இயற்கையான சுற்று வட்டாரத்திலே பார்க்கிறது இல்லை? ஏனென்றால் ஒரு சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய சமாதான, சந்தோஷம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய சுற்று வட்டாரத்திலே கிரியை செய்ய வேண்டுமானால் விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன சொல்றது? ஒரு சாவி என்று சொல்லலாம் பிரியமானவர்களே, ஒரு திறந்து விடுகிற கதவு என்று சொல்லலாம். நாம் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அது தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சகல காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலே, இயற்கையான வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும். Faith is the key that releases the supernatural power of God in your circumstance. உங்களுடைய சூழ்நிலையிலே விசுவாசம் என்பது ஒரு சாவியாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வல்லமை கட்டவிழ்த்து உங்களுடைய சூழ்நிலையிலே கிரியை செய்கிறதுக்கு. விசுவாசத்திலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. விசுவாசத்திலே நடக்கும் பொழுது, அப்பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதுக்கு. முதல்ல நான் சொன்ன குறிப்புக்கு மறுபடியும் வரலாம். நடக்கணும்னா என்ன பண்ணணும்? பார்க்கணும், கேட்கணும். விசுவாசத்திலே நடக்கணுமானால் நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால பார்க்கணும், ஆவிக்குரிய காதுகளினாலே நம்ம கேட்க கற்றுக்கொள்ளணும் பிரியமானவர்களே. We have to learn to see with our spiritual eyes. ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையான கண்கள் இருக்குது, இயற்கையான உலகத்தை பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய கண்களினால ஆண்டவருடைய ராஜ்யத்தையும், ஆண்டவருடைய வல்லமையும், ஆண்டவருடைய நீதியும், ஆண்டவருடைய சமாதானத்தையும், ஆண்டவருடைய சந்தோஷத்தையும் பார்க்க, ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா பார்த்தாதான் நடக்க முடியும், கேட்டாதான் நடக்க முடியும் பிரியமானவர்களே. கேட்கிறதை இப்போதைக்கு விட்டுறலாம், பார்க்கிறதை வைத்துக் கொள்ளலாம். பார்த்தாதான் நடக்க முடியும். ஒரு நல்ல ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சிறிய ராஜா தன்னுடைய அரண்மனையில் அறைக்குள்ள மந்திரிகளோடு கூட ஆலோசிக்கிறார். எப்படி இஸ்ரவேல் நாட்டு ராஜாவை எப்படி எந்த இடத்துல காத்திருந்து அவரை எப்படி கொல்ல வேண்டும் என்று சொல்லி. இவர் அறைக்குள்ள இது பண்றத தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? ராஜாக்கு சொல்லிடுறார். ராஜாக்கு பயங்கரமான பதட்டம். நான் இங்க பேசுறத எவனோ ஒருத்தன் போய் சொல்லி கொண்டு இருக்கிறான், யார் அது அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ சொல்றாங்க, இல்ல இஸ்ரவேல் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, இருதயத்தின் ரகசியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி. அப்போ என்ன ஆகுது? பெரிய ஒரு இராணுவத்தை சிறிய நாட்டு ராஜா அனுப்புகிறார்.
பெரிய ஒரு இராணுவம் வருகிறது. யாரை பிடிக்க? ஒரு மனுஷனை பிடிக்க. ஆமென். நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, காலையில் வீட்டில் இருக்கிறீங்க, எந்திரிக்கிறீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சு ஒரு 2வது மாடியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். காலையில் எந்திரிச்சு வரீங்க, பார்த்தா ஒரு 100 பேர் கத்தியோடு கூட கன்னோடு கூட உங்களை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களை கொலை பண்ணுறதுக்குன்னு ரெடியாக இருக்கிறாங்க, கையாம்பொய்யான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னியும், எப்படியாவது பரலோகம் கொண்டு போயிடும்பா. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? பின்னாடி வழியாக எப்படி ஓடலான்னு யோசிப்போம். இல்லைன்னா காலில் உருந்து எப்படியாவது உயிரை விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம்ல. பாருங்க, வேலைக்காரன் எலிசாவின் வேலைக்காரன், அந்த பட்டணம் மலை பகுதியில் இருந்தது. ஸோ அந்த இராணுவம் முற்றிலுமாக சுற்றிட்டாங்க. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் வெளியில் பார்க்குறான். பார்த்த உடனே என்ன ஆகுது? அவனுக்கு பயம் வருகிறது, பயப்படுகிறான். பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. 15ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்றைக்கு பாருங்க பிரியமானவர்களே, நாமளும் அநேக நேரங்களில் இப்படி தான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. இயற்கையான சூழ்நிலைகளை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம், இயற்கையான சூழ்நிலைகளை வைத்து பேசுகிறோம் பிரியமானவர்களே. இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்து கலக்கம் அடைகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் பாருங்க, எலிசா பயப்படல. ஏன் பயப்படல? அவரு பார்த்தார் பிரியமானவர்களே. தன்னுடைய ஆவிக்குரிய கண்களினால he saw with his spiritual eyes. தொடர்ந்து படிங்க, அந்த வசனங்களை படிங்க. பயப்படாதே. ஏன் எலிசா பயப்படல? தொடர்ந்து படிங்க. கர்த்தாவே, இவன் பார்க்க முடியும். அவனை குருடனாக இருந்தான். இல்ல, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஆவிக்குரிய ரீதியில் அவன் பார்க்க முடியாமல் இருந்தான். அதனால தான் கலக்கம் அடைந்து கொண்டான். பிரியமானவர்களே, இன்றைக்கு எப்படி எலியாவை சுற்றி ரதங்கள் இருந்ததோ அதே போல ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே சமீபமாக தான் இருக்கிறாரு, கூடவே தான் இருக்கிறாரு. உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொல்லிவிட்டாரு. ஆனா ஏன் கலங்குறோம் தெரியுமா? ஏன் நிறைய நேரங்களில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு, தவிக்கிறோம் தெரியுமா? பார்க்கிறது இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறக்கும் பொழுது என்ன ஆகுது பாருங்க. ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கனமயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின் பாருங்க, எலிசா பார்த்து விசுவாசத்தில் பேசினார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிரியை நடைபெற்றது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய ராஜ்யம் சொல்லும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் குறைவென்றது கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நிறைவு தான் இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தேவையான ஆலோசனை இருக்குது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு தேவையான சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இருக்கிறது. அந்த கிரியையை பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே முதலாவதாக பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். கடைசியாக ஜெபம் பண்ணும்போது அதுதான் ஜெபம் பண்ண போறேன். என்ன ஜெபம் பண்ண போறேன் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருள்க என்று சொல்லி ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆவிக்குரிய அந்த வட்டாரத்தை பார்க்கும் பொழுது அதன்படி நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம் பிரியமானவர்களே. இயற்கையான சூழ்நிலைகளை வைத்து நம்ம நடக்கிறது கிடையாது. அதன்படி நடக்கும் போது அது என்ன ஆகுது? ஆண்டவருடைய ராஜ்யம் வரதுக்கு ஒரு கதவை திறந்து விடுகிறது பிரியமானவர்களே. புரிகிறதா? ரொம்ப ஒரு முக்கியமான குறிப்பு. ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யணும்னு என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய கண்களினால பார்க்கணும், அதுக்கப்புறம் நடக்கணும் பிரியமானவர்களே. ஏன் அவிசுவாசமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம்? ஏன் பேசிக்கொண்டிருக்கிறோம்? இயற்கையான கண்களை சூழ்நிலைகளை பார்க்கிறோம், பேசுகிறோம். அதே இடத்துல ஆவிக்குரிய கண்களை பார்த்தா, ஆண்டவரை பார்த்தா பேசுவீங்களா?
ஆண்டவர் உங்க கூட ஓகே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ண புலம்புவோம்ல, இப்படி இருக்குது எனக்கு, அப்படி இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லை. ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. இங்கே அப்படியா பேசுவீங்க? சொல்ல முடியாது. சில பேர் ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. சீச்சர்கள் அப்படிதான் பண்ணாங்க. விசுவாசத்திலே வளர வேண்டும், விசுவாசத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நடக்கணும்னா பார்க்கணும் முதலாவதாக. ஆமென். ஆவிக்குரிய கண்களினால பார்க்கணும். பிரையன் ஜான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பிரையன் ஜான் என்ற ஊழியக்காரர் மிகவும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். எவ்வளோ வருடங்களாக இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பெரிய சபையெல்லாம் இருக்குது. வாலிப வயதாக இருக்கும்பொழுது கேன்சர் நோய் அவருக்கு வந்து விட்டது. கேன்சர் நோய் வந்து டாக்டர்ஸ் வந்து 6 monthsல இறந்து விடுவார்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரையன் ஜான் அழுது கொண்டே இருந்தார். அவருடைய நாட்கள் எல்லாம் அழுது கொண்டே தான் இருந்தார். 3 மாதம் ஆகிவிட்டது. ரொம்ப மோசமாயிட்டு, சிம்டம்ஸ் எல்லாம் மோசமாயிட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் வந்து தினமும் பைபிளை படிப்பார். பிரியமானவர்களே, ஒரு நாள் வேதத்தை படிக்கும் பொழுது சங்கீதத்தில் அந்த வசனம், யூ வில் நாட் டை பட் லிவ் டு டிக்ளேர் த ஒர்க்ஸ் ஆஃப் த லார்ட் என்ற வசனம் அவரோடு கூட பேசுகிறது. நீ சாகாமல் தேவனுடைய, யூ வில் நாட் டை பட் லிவ் டு டிக்ளேர் த ஒர்க்ஸ் ஆஃப் த, நீ மரிக்காமல் பிழைத்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவா என்று சொல்லிய வசனம். அந்த வசனம் வந்த உடனே அவருக்குள்ள என்னாச்சு? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? 6 மாசத்துல செத்துருவார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்னும் 2-3 மாசத்துல அவ்வளவுதான், அவர் சாக போகிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ மரிக்க மாட்ட, நீ ஊழியக்காரன் ஆக போற, என்னுடைய மகிமையை நீ ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அதை அவர் பார்த்தார். ஆமென். He saw with his spiritual eyes him living and declaring the works of the Lord. சூழ்நிலைகள் எதிர்மறையாக சொன்னது, ஆனா ஆண்டவர் வந்து வேற மாதிரி சொன்னார். பிரியமானவர்களே, உடனடியாக என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் அவர் டிப்ரெஸ்டாக அழுது கொண்டிருந்தார். அந்த நாளிலிருந்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நார்மலாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சார். நார்மலாக வெளியில போக ஆரம்பிச்சார். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இப்படி இருந்தே வலி இருக்குத, வேதனை இல்ல. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் மரிக்காமல் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 3 மாதங்கள் ஆனது. ரிப்போர்ட் வந்தது, கேன்சருடைய ட்ரேஸே சரீரத்தில் இல்லை என்று சொல்லி. இப்பொழுது 40 வருடங்களாக ஆண்டவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Because he saw. Hallelujah. அவர் பார்த்தார். பிரியமானவர்களே, he saw and he walked and God's power was made manifest. பார்த்து நடக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மளுடைய சூழ்நிலைகளிலே வருகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய கிரியை நம்மளுடைய சூழ்நிலைகளிலே வருகிறதாக இருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. ஹல்லேலூயா. முக்கியமான சத்தியம். ஆண்டவருடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில வேணுமா? பாருங்க. learn to see with the eyes of faith. பார்க்க முடியலையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளுங்க என்று சொல்லி கேளுங்க. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்து தான் நடந்துட்டு இருக்கிறோம். இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, God wants us to see with our spiritual eyes. மார்க் 5ஆம் அதிகாரம் 25 30 வசனத்தை படிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை 25-30 படிக்கிறீங்களா? அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் ஸ்தோத்திரமாவேன் என்று பாருங்க. முதலாவதாக தொடுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க? நான் தொட்டா சுகமாவேன். she already saw. முன்பதாகவே பார்த்திருந்தாங்க. பிரியமானவர்களே, புரிகிறதா?
முன்பதாகவே ஆண்டுடைய வஸ்திரத்தை தொடுகிறத சுகமாறத பார்த்திருந்தாங்க. அதை தான் அவங்க பேசினாங்க. ஆமென். பார்த்தாதான் பேச முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, செய்தாங்க. ஆண்டுடைய வல்லமை அவங்களை குணப்படுத்தியது. அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இது ஏற்கனவே முன்பதாக வேறு ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம். 31 33 வசனம் நீங்க படித்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. அப்போ சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அநேக பேர் நெருக்கி கொண்டு இருக்கிறாங்களா ஆண்டவர். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அநேக பேர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறாங்களா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது, கடந்து போனது என்று சொல்லி சொல்கிறார். அநேக பேர் தொட்டாங்க, ஒன்றும் ஆகல. ஆனா ஒரு சகோதரி விசுவாசத்தோடு தொட்டாங்க, ஆண்டவருடைய வல்லமை கடந்து போயிட்டு. ஹல்லேலூயா. Many touched him but nothing happened. ஆண்டவருடைய சரீரத்திலே உயிர்த்தெழுதல் வல்லமை கடந்து போய் கொண்டுதான் இருந்தது. மேசியா வல்லமையோடு கூட எல்லா இடங்களும் சென்று கொண்டுதான் இருந்தார். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு தொட்டாங்களோ அவர்கள் சொஸ்தமானார்கள். பிரியமானவர்களே, இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை தொடும் பொழுது, இல்லைன்னா விசுவாசத்துல நடக்கும் பொழுது என்ன ஆகுது? ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அதனால தான் நிறைய நேரங்களில் ஈவன் வர்ஷிப் டைம்ல, இல்லைன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது சும்மா அப்படியே விட்டுறாதீங்க. விசுவாசத்திலே அவரை தொடுங்க, விசுவாசத்திலே அவரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, வெறும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தா மாத்திரம் எல்லா நேரங்களையும் ஆட்டோமேட்டிக்கா சுகமும் விடுதலையும் வந்துராது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றாக நான் சொல்றது சரியாக கவனித்து கொண்டு, எல்லா நேரமும் அப்படி வராது. ஒரு சில நேரங்கள் அப்படியே சுகம் வரும் பிரியமானவர்களே. ஆனா நிறைய நேரங்களில் நாம் விசுவாசத்தில் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய கிரியை நாம் பார்க்க முடியும். ஸ்மித் விகில்ஸ்வர்த், இந்த கதையோடு கூட நான் முடிக்கிறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் எல்லாருக்கும் தெரியும். விசுவாசத்திலே நடந்த ஒரு மனிதர். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற சத்தியங்களுக்கு இந்த கதை சரியாக ஒத்து போகும். அவர் ஒரு இடத்துல அவரை பிரேயர் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மனுஷன் மரிக்கிற தருவாயில் இருந்தான், உயிர் போகிற அந்த சூழ்நிலையில் அந்த மனுஷன் இருந்தான். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவருடைய ஜேர்னலில் எழுதுகிறார், நான் அந்த மனிதனை போய் பார்க்க போயிருந்தேன். அந்த மனிதன் மரிக்கிற தருவாயில் இருந்தான். அவனை குணமாக்குகிறதுக்கு அந்த இடத்துல விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனை குணமாக்கும்படியாக அந்த இடத்துல விசுவாசம் இல்லை. உடனடியாக அவர் எழுதுகிறார், என்னுடைய கண்களை நான் ஏறெடுத்து பார்த்தேன், ஆண்டுடைய சமூகத்திலே, ஆண்டுடைய சன்னிதானத்திலே அந்த மனிதனை குணமாக்குகிற விசுவாசத்தை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். Then I reached out by faith. விசுவாசத்தினாலே அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டு ஜெபித்தேன், அந்த மனிதன் சுகமானான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பாருங்க, இயற்கையான சூழ்நிலைகள்ல விசுவாசம் இல்லாம இருந்தது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த மனிதன் சுகமாகும்படியாக விசுவாசம் இருந்தது. What is the difference? He saw. அவர் பார்த்தார் பிரியமானவர்களே. He saw with his eyes, spiritual eyes. He saw. நாமளும் ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டுமானால், ஒருவேளை எவ்வளவு நாள், நீண்ட நாளாக இருக்கிற கட்டாக இருக்கலாம் பிரியமானவர்களே, நம்மளுடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறார். நட்சத்திரங்களை அதன் இடத்தில் தன்னுடைய விரல்களினாலே வைத்த தேவனாக இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனாக இருக்கிறார். பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. we have to learn to see. இந்த வசனத்தை படித்து நாம் ஜெபிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த வேளையில கூட நம்ம கேட்க போறது, ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். God, if you can display, open mine eyes that I can see. ஒருவேளை போராட்டத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? சூழ்நிலைகளால வருத்தப்பட்டு பாரப்பட்டு சூழ்நிலைகளால் ஆளுகை செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. The kingdom of God is amidst you. பாருங்கள் பிரியமானவர்களே. பார்க்க முடியலன்னா, ஆண்டவரே, எலிசா ஜெபித்தது போல என்னுடைய கண்களை திறந்தருளுங்க.
Open my eyes. எல்லாரும் ஜெபிக்கலாமா? Open my eyes God, I want to see. பிரியமானவர்களே, நம்முடைய சபைக்கு ஆண்டுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவோ வந்திருக்கிறது, ஊழியங்களுக்கு வந்திருக்கிறது. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லி, அதற்கு இது முக்கியமான ஒரு சத்தியம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம். If we are going to see the dead raised, we have to learn to see by faith first. முதலாவதாக ஆவிக்குரிய கண்களினால பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, கண்களை திறந்தருளுங்க. நாங்கள் குருடர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே, கண்களை திறந்தருளுங்க. Open our eyes God. உடைய மகத்துவங்களை காணும்படியாக, உடைய வல்லமையை காணும்படியாக, உடைய நீதியை காணும்படியாக, சமாதானத்தை காணும்படியாக எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க, திறந்தருளுங்க. பிரியமான சகோதரியே, போராட்டமான வாழ்க்கை போதும், கட்டுள்ள வாழ்க்கை போதும். உன் கண்களை திறந்து பார். ஹalleluya. உம்முடைய விடுவிக்கிற தேவன் உனக்கு சமீபமாக இருக்கிறார். ஹalleluya. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உடைய கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் என்னுடைய கண்களை திறந்தருளுங்க. உடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்திலே நான் நடக்க விரும்புகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசம் இல்லாமல் பிரியமானவர்களே தேவனை பிரியப்படுத்த முடியாதுன்னு இருக்கிறது. விசுவாசத்திலிருந்து வராத காரியம் பாவம் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசத்திலே ஆண்டவர் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உடைய வாழ்க்கையில கவலைகள் இருக்கிறதா, கொந்தளிப்புகள் இருக்கிறதா, அநேக காரியங்களை குறித்து நீங்க worry பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கண்களை ஏறெடுத்து பாருங்க, ஆவிக்குரிய கண்களை பாருங்க. பிரியமானவர்களே, அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களை விட்டு போகவே இல்லை. உங்களோடு கூட தான், உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒருவேளை அவர் போட்ல தூங்கிக் கொண்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கலாம், ஆனா அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே, உங்க போட்ல தான் இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். Hallelujah, hallelujah. What in this song? Open my eyes, Lord, I want to see Jesus. Hallelujah. ஆண்டவரே, கண்களை திறந்தருளுங்க, கண்களை திறந்தருளுங்க. அவிசுவாசத்திலிருந்து மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. இயற்கையான சூழ்நிலைகளை பார்த்ததிலிருந்து மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. யோசுவாவை போல, காலேபை போல அந்த கானான் தேசத்தை நீங்க இங்க கொடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மற்ற மக்கள் மாதிரி அல்லப்பா, உங்க இயற்கையாக பார்த்தாங்க, இயற்கையாக நடந்தாங்க, இயற்கையாக பேசினாங்க. யோசுவா காலேபை போல உம்முடைய மகத்துவங்களை பார்க்க உதவி செய்யுங்க அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. சோர்ந்து போய் வந்திருக்கிறாயா? உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே. நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? அந்த பிசினஸ்ல ஆண்டவர் கிரியை செய்கிறார். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத. ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீ நன்றி உள்ள இதயத்தோடு கூட நீ துதி மகனே. நன்றி உள்ள இதயத்தோடு கூட நன்றி சொல்லு. ராஜா உன் பக்கத்தில் இருக்க, நீ ஏன் கலங்குகிறாய்? பயப்படாதே, பயப்படாதே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இந்த இடத்துல இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க, அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. விசுவாசத்திலே பார்த்து விசுவாசத்திலே நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல கூட எங்கள் சபையிலே மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அநேக தேசங்களிலிருந்து ஜனங்கள் வருவார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, அதை பார்க்க உதவி செய்யுங்க. Lord, Lord, help us to see. Lord, help us to see. Open our eyes, God. Help us to see. இந்த குறுகிய மனப்பான்மைகள் உடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. குறுகிய மனப்பான்மைகள் உடையட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. தரிசனங்கள் விரிவாகட்டும், விரிவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. அவிசுவாசங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கட்டுகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியட்டும். தேவனுடைய அக்கினி எல்லா கட்டுகளையும் சுட்டெரித்து போடட்டும். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. நம்முடைய
நம்முடைய தேவன். அவர் சதா காலங்களும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ராஜரீகம் செய்கிறவராக இருக்கிறார், அரசாளுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவரை பாருங்க, அவரோடு கூட இருக்கிற 1000 லட்சக்கணக்கான தேவதூதர்களை பாருங்க, அவருடைய சமூகத்தில் இருக்கிற சமாதானத்தை பாருங்க, விடுதலையை பாருங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பார்த்து நன்றி சொல்ல ஆரம்பிங்க, பார்த்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க, பார்த்து நடக்க ஆரம்பிங்க. பரலோகம் உங்கள் மத்தியிலே வரும், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வெளிப்படும். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்திலே வெளிப்படும். அந்த சூழ்நிலையில தேவனுடைய ராஜ்ய கிரியை இருக்கும். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Open mine eyes, Lord. I want to see Jesus, to reach out and touch Him, and to say that I love Him. Open my ears, and help me to listen. Open my eyes, Lord. I want to see Jesus. See a kingdom. Open my eyes, Lord. I want to see Jesus. Reach out and touch Him, and say that என்னுடைய பிரசனம் அளவில்லாமல் இருக்கிறதுக்காக நன்றி. Open my ears, Lord, and help me to listen. நானும் மன்னனும் ஜெபம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை நீங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு மேலாக பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. விசுவாச கண்களை எங்களுக்கு தாங்க, ஆவிக்குரிய கண்களை தாங்க அப்பா. ஓ ஆவிக்குரிய கண்களை தாங்க. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்படுவதாக. ஓ துராமா மாமா ஷதுராமா துராமா மாமா மாமா. சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு சூழ்நிலைகளுக்கு மேலாக இருக்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஓ துராமா மாமா ஷம் துராமா துராமா மாமா மாமா. ஹல்லேலூயா. ஓ தரிசித்து நடவாமல் நாங்கள் விசுவாசத்திலே நடக்கிறோம் அப்பா. ஓ விசுவாச கண்களை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலையை நாங்கள் பார்க்கல அப்பா. ஆண்டவரே, இந்த காலவேளை உம்மையை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நன்றி நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. ஆண்டவரே, இந்த காலவேளையில கூட அப்பா உமக்கே எல்லா துதி, உமக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். வருகின்ற நாட்களில் ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய அந்த தரிசனத்தை, ஆவிக்குரிய கண்களை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே. விசுவாசத்தை அதிகரிங்க, விசுவாசத்தை அதிகரிங்க அப்பா. ஆவிக்குரிய தரிசனத்தை தெளிவுபடுத்துங்க. ராஜாக்கள் உன் வெளிச்சத்துக்கு வருவார்கள் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, பார்க்க உதவி செய்யுங்க, பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜாதி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக மகிமை இந்த ஸ்தலத்தில் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி அப்பா. உடைய அக்கினி ஆண்டவரே எங்கள் நாட்டிலே விழுவதற்காக நன்றி. உடைய பட்டணங்களில் ஆண்டவரே மிஷனரிகள் 1000 எழும்பி உலகமெங்கும் செல்ல போகிறதுக்காக நன்றி. உம்முடைய ராஜ்யம் இந்த இந்திய தேசத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.